ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா ஷார்ட்ஸுக்கு பதிலா லாங் வீடியோவில் வந்திருக்கனேன்னு நினைப்பீங்க. இன்றைக்கி ஒரு நிமிஷம் வீடியோக்கு தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நடந்த சொதப்பல் ஒரு நிமிஷத்துக்கு மேலே போயிருச்சு. அதனால லாங் வீடியோவில் போட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரெசிபி இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமே எல்லாம் கரெக்டாக வரும்லாம் இல்லை. ஃபெயிலியர் ஆகும், ஃப்ளாப் ஆகும், இதெல்லாம் நடக்கும். சரி, அதையுமே உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோடே பண்ணிட்டேன். வாழைப்பழம் நல்லா பழுத்து இருந்தது. சரி, அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எப்போவுமே கப் கேக் செய்வேன். இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா குக்கீஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அவங்க அதில் செல்ஃப் ரைசிங் ஃப்ளார், பட்டரை லைட்டாக மெல்ட் பண்ணி சேர்த்துக்கணும், அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த 3 தான் இன்க்ரீடியன்ஸே. நான் வந்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் என்கிட்ட இல்லை, அதனால கோதுமை மாவே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 கப் ப்ரௌன் சுகர் நான் சேர்த்துருந்தேன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. அதுதான் நான் பண்ண தப்பு. கொஞ்சம் இனிப்பு பத்தலை, ஆனால் முகிலுக்கு அது பிடிச்சிருச்சு. சூப்பருங்கம்மா, ஹெல்த்தியாக இருக்குங்கம்மா அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்டு எனக்கே சிரிப்பு தான் வந்தது. ஆனால் சின்ன குட்டி வந்து காலை வாரி விட்டுட்டாரு. அவர் உண்மையை சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு சிரிப்பே தாங்கலை. எனக்கு வந்து சாப்பிட சாப்பிட நல்லா தாங்க இருந்தது. இப்போ எழிலோட ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் பாருங்களேன். எடுத்தோடனேயே சாப்பிட மாட்டேன்னா, நல்லா இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு இனிப்பு இல்லாமல் இருக்கேப்பா அப்படின்னாரு. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, அதுக்காக சூப்பர்னு சொல்ல முடியாது. மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு சூப்பரான ரெசிபியை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு எப்பவும் போல் நம்ம லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா?